ஹலோ, ஹாய். இது வந்து 2025ஓட ஃபஸ்ட்டு கார்டன் அப்டேட் வீடியோ. அப்போது தோட்டத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இருக்கிற செடியெல்லாம் என்னை தாண்டி வளர்ந்துருச்சு. எனக்கு குழந்தைய இருந்த செடியெல்லாம் எனக்கு அம்மா மாதிரி பெரிய ஆளாக வளர்ந்துட்டாங்க. பயங்கர ஹைட். நானே பூவும் என்னால் பறிக்க முடியாத அளவுக்கு அவங்கெல்லாம் ஹைட்டாக வளர்ந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இன்னொன்று இப்போலாம் தோட்டத்துக்கு வரனாலே வந்து சும்மா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ இந்த வீடியோவில் வந்து எல்லா செடியோட ஹைட்டை பார்க்கலாம். அண்ட் புதுசு புதுசாக அதோட நிறைய விஷயங்கள் இதில் கண்டினியூ ஆகும். ஸோ ஓகே, பாருங்கள். 7 days ரோஸ். இந்த பூவோட வெயிட் தாங்காமல் இது சுட்டைன்னு செஞ்சு விழுந்துச்சு. இதெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்து கட்டி வைக்கணும். இங்கே பாருங்கள், அடியில் வந்து பொன்னாங்கண்ணி. இது எல்லாமே பொன்னாங்கண்ணி. நிறைய பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. இது வந்து மணத்தக்காளி. இது பொன்னாங்கண்ணி. இவங்க வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்தவங்க நம்ம வீட்டுக்கு. வாட்டர் லில்லி ஒரு பூ தான் பூத்துச்சு, அப்புறம் பூக்கவே இல்லை. இது வந்து அரும்பா இல்லை மல்லிப்பூன்னு தெரில, பட் நான் பதியம் போட்டது ஸ்டெபிளாக இருக்குது. சரி, இங்கே வந்து குட்டி குட்டியாக தக்காளி பப்பாளி மரம் இருக்குது. அங்கேயே பப்பாளி வருது, பெரிய தக்காளி. ஸோ கிரேப்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வச்சப்போ வாழ்ன மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. யாருன்னு தெரியுமா இவங்க? மருதாணி. இவங்க முளைச்சி வராங்க க்யூட்டாட்டு. இது கூட மணி தக்காளி தான். ஸோ இங்கே வச்ச இந்த செடி ஸோ பியூட்டிஃபுல், அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் என்னோடய பர்த்டேக்கு வச்சது தான். இவங்களுக்குலாம் வெயில் கிடைக்கட்டும் நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். பார்க்கலாம். இது வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி. வீட்டுக்கு வெளியே இருந்துச்சு. கழுதையோ உடச்சிருச்சு. ஸோ அதையும் வந்து இங்கே டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம செல்லாக்குட்டி நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க. நிறைய பூ வந்துருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக அந்த டீம் முருங்கை மரம் காய்க்கு போகுது. க்யூட்டாட்டு இருக்குல்ல. இது வந்து நறுக்குன்னு முழு குத்திரும். செம்ம ஹைட். நான் எங்கே இருக்கேன்னா செடி அங்கே போயிடுச்சு. முழு இருக்கும், முழு நறுக்குன்னு குத்திரும். ஸோ செம்ம ஹைட்டாக வளர்ந்துருச்சு. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம்னா இந்த பாரிஜாதம் அப்படியெல்லாம் இருக்குது. இதுதான் சீசன் தான் பூக்கும். ஸோ பார்ப்போம். இது கூட மணத்தக்காளி தாங்க. மணத்தக்காளி வந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து நல்லா தண்ணி இங்கே இருக்கனால நல்லா பெருசாக வரும். இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்து அதோட விதைகள்லாம் இருந்து தான் இப்போ இது எல்லாம் பெருசாக வந்திருக்கு. இது ஒரு அழகு செடி. இது எல்லாத்துக்கும் தெரியும். இவங்க வந்து திருவனந்தபுரத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்த செடி. ஆக்சுவலாக இந்த செடிக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. இது ஒரு செந்தூர கலரில் உள்ள ஒரு ரோஸ். அப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த கள்ளத்தழுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அது வந்து பூக்கவே பூக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இதில் ஒரு தழு வந்துச்சு. அதை வந்து கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வர மடித்து நான் என்ன பண்ணேன், முறித்தேன். அது முறியலை. சரி புறவை எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அது வந்து என்ன ஆச்சுன்னா, கடைசி வரை இந்த செடியில் வந்து இந்த நல்ல தழுவு வர வேண்டிய இடத்துல வரவே இல்லை. இதுதான் வளர்ந்துட்டுருக்கு. இப்போ இது நல்ல தழுவானும் தெரியல, பூக்குமா பூக்காதானும் தெரியல. நல்லது தான் வருது. சரி பொழைச்சி போட்டும், ஏதாவதுனா அதே ஒரு டிசைட் பண்ணி வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். ஸோ அப்போ பாருங்கள், இது ஒரு குட்டி ஏரியா தான். இங்கே என்ட்ரி ஆனால் இப்படி 7 days ரோஸு இந்த குட்டி இடத்த தாண்டி வந்தால் இதுக்குள்ளே எவ்வளோ செடி இருக்குது. அப்புறமா நம்ம வாழை மரம் செம்ம பெருசாக வச்சுங்க. தெருவில் எல்லோரும் வாழை கண்ணு போட்டுருச்சான்னு கேட்குறாங்க. இந்த குரங்கு தான் அது மேலே கண்ணாக இருக்குது. எங்கே இதை கண்ணு போட விடும் தெரியல. வாழை மரத்தில் வாழைப்பழம் வருமானம் எனக்கு தெரியல. இது பாவம். ஆனால் இது வந்து செம்ம எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. இதை ஒரு டைமும் கட்டிச்சு நாஸ்தி பண்ணிவிடும். ஆனாலும் இது வந்து திரும்ப முளைச்சு பெரிய ஆளாகிடுச்சு. நான் இப்போ இதுக்கிட்ட குட்டியும் நல்லாகிட்டேன். என்னோட வீட்டில் இருக்கிற மரம் வாழை மரம், முருங்கைக்காய் பறிப்பேன். இந்த சீசனில் நிறைய முருங்கைக்காய் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்டார்ட் ஆன இடம் இதுதான். இதில் ஸ்டார்ட் ஆகி திரும்ப இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தது எடுத்து போக வேண்டிய இடம் இது. இங்கே ஒரு குயின் இருக்காங்க. இவங்க வந்து எல்லோ ஆல்மண்ட். இவங்களுமே என்னை தாண்டி வளர்ந்துட்டாங்க. பட் பூக்கிற ஐடியா தான் மேடத்துக்கு இல்லவே இல்லை.
மலை எவ்வளோ அழகாக பாருங்க. இங்கே ஒரு விரியறதுக்கு ரெடியாக இருக்கிற பவளமல்லி, செம்பருத்தி, வாழை மரம். ஐயோ க்யூட்டாக இருக்குல்ல. ச்சே, இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நான் மட்டும்தான். நான் தானே இதெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து கொசுக்கடி வாங்கி இப்போ கூட என்ன அவ்வளோ கொசு சாப்பிடுது. என்ன பண்ணுறது? இங்கே ஒரு லெமன் செடி வருது. ஆக்சுவலாக இது உண்மையாக போயான்னு தெரியாது. லெமன் செடி வந்து யார் வைக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த லெமன் செடி வந்து வளர்ந்து காய்க்கும் போது செத்து போயிடுவாங்களாம். அதனாலே நான் லெமன் செடி வைக்கவே மாட்டேன். ஏன்னா பிறந்ததே வாழ்கிறதுக்கு தானே. பட் இது வேற முளைச்சி வந்துட்டுருக்குது. இது காய்க்கும் போது செத்து போயிடணும்னு வேற பயமாக இருக்குது. இருந்தாலும் நானாக வைக்கல, தானாக முளைச்சது தானே. அப்போ விதி மதிய வென்றுமா சம்திங் அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையை இதை நான் விட்டு வச்சுருக்கேன். இது இங்கே நிறைய இங்கே சாப்பிட்டுட்டு போடுற எல்லாமே முளைச்சி வந்துருச்சு. இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் நீ ஏன் வளர்றன்னு கேட்டாலும் அது வளருது. ஸோ இவங்கெல்லாம் அடுத்த சீசன் ராணிகள். ஸோ வரப்போகிற வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷன்லாம் வந்து ஜாதி இது மல்லிப்பூ, குண்டு மல்லிப்பூ தான் பூக்கும். ஸோ இங்கே ஒரு குண்டு மல்லி இருக்குது, இங்கே ஒரு குண்டு மல்லி இருக்குது, அங்கே ஒரு ரோஸ் இருக்குது. எல்லாம் ரொம்ப இதான் எப்படி சொல்கிறது, இந்த இடத்துக்குள்ளே எத்தனை செடி வைக்கணுமோ அதை தாண்டி நான் பார்த்த வேலைகள்னால இது எல்லாமே இதாகிடுச்சு. இது ஒரு வழியாக மேலே ஏற்றிட்டு அது ரூஃப் கிட்ட போயிடுச்சு. அது இந்த இடம் கொஞ்சம் வெளிச்சம் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே ஒரு ஒயிட் ரோஸ் இருக்காங்க. இது சூப்பராக பூக்கும். பட் இதெல்லாம் அப்பப்போ தானே பூக்கும். இது யார் சொல்லுங்க? புதினா. நல்லா இருக்குல்ல? வீட்டாக இருக்குல்ல? சும்மா ஒன்று வச்சு விட்டது. இருக்கிறதெல்லாம் புதினா. அப்படியே செம்ம ஸ்மெல் அடிக்கும் புதினா. எனக்கு சாப்பாட்டில் புதினாலாம் போட்டுக்க ரொம்ப பிடிக்காது. எனக்கு மல்லியில் தான் பிடிக்கும். ஆனால் வீட்டில் வச்சுக்கணும், அது ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் சேஃபாக இரு. டீடாக்ஸ் இருக்கா, சாரி ரூடெக்ஸ்னு ஒன்று இருக்கான். அதை வாங்கி இதெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் பதியம் போட்டு நானும் பேசாமல் ஒயிட் செம்பருத்தியும் அந்த ஹைப்ரிட் செம்பருத்தியும் சேல் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த கார்டனில் மட்டும் 2000 மேலே செலவு பண்ணி செடி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த காசை நான் திருப்பி எடுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துருக்கேன். கார்டன் நாகர்கோவிலேருந்து அங்கிருந்து போட்டேன். குருவி இருக்கா, டெய்லி பார்க்க வேண்டியதான், நட்சத்திர மாதிரி தான். இதான் நம்மளோட பேக் சைட் கார்டன். ஃப்ரண்ட் சைட்லேயும் கார்டன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைட் கார்டனை நான் அப்புறமா போட்டு விட்றேன். இப்போதைக்கு எல்லோரும் ஃபஸ்ட் சைட் கார்டன் மட்டும் பாருங்கள். பை பாய்.